ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாகக்காய் பொரியல் ரெசிபி செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாகக்காவை காமிக்கிறோம் பாருங்கள். இதுதான் பாகற்காய். இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ரெசிபி தான், இந்த பொரியல் தான் நம்ம செய்கிறோம். அது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. இது மாதிரி தான் கட் பண்ணிக்கணும். மெல்லிஸாக கட் பண்ணி இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ஃபாஸ்ட்டாக, ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இந்த பாகற்காய் ரெசிபி ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ பாகற்காய் பொரியல் தான் இன்றைக்கி நம்ம செய்கிறோம். பாருங்கள், பாகக்காவெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்தது தக்காளி பீஸாக அரிஞ்சு வச்சுக்கலாம். பாகற்காய் நிறைய பேர் ஒரு சாப்பிட்றதுக்கு கசப்பாக இருக்குது அப்படின்னு அவாய்ட் பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. இது ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சிறு கசப்பாக இருந்தாலும் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ பாகற்காய் பொரியல் செய்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி எல்லாம் அரிஞ்சு வச்சுக்கலாம். இன்றைக்கி நாங்கள் சாம்பார் வெங்காயம் தான் அரிஞ்சு வச்சுக்கிறோம். சாம்பார் வெங்காயமும் ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. சப்போஸ் சாம்பார் வெங்காயம் உங்கள்கிட்ட இல்லைன்னா பெரிய வெங்காயம் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் சாம்பார் வெங்காயமே யூஸ் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் நிறைய குக்கிங் வீடியோஸ்லாம் போடுறோம். சமையல் பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே அடிக்கடிக்கு பாருங்கள். இந்த சேனலில் வெஜிடேரியன் ரெசிபீஸ், நான் வெஜிடேரியன் ரெசிபீஸ், ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸு எல்லாமே அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எல்லா ரெசிபீஸும் பாருங்கள். நீங்களும் நிறைய கற்றுப்பீங்க. சுகர் பேஷண்ட்ஸ் கூட இந்த பாகற்காய் பொரியலை வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு நார்மல் லெவலுக்கு வரும். இங்கே பாருங்கள், நாங்கள் ஒரு 1/4 கிலோ பாகற்காயை நாங்கள் இது மாதிரி அரிஞ்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கோம். சாம்பார் வெங்காயம் ரெடி, தக்காளியும் ரெடி. கடாயில் ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் சூடாகணும். கடுகு போட்டுக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான பொரியல் ரெசிபி.
கடுகு பொரிஞ்சிச்சு. ஸோ வெங்காயம் போடலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். இப்போ சால்ட் ஒரு ஸ்பூன் போட்டாச்சு. போட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொத்தமல்லி அப்படியே தூவி விட்டுக்கோங்க. நாம கட் பண்ணி வச்சிருந்த பாகக்காவை இப்போ போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய் தூள், இது மாதிரி நல்லா கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கோங்க. காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இப்போ 90% வேலை முடிஞ்சிடுச்சு. இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி அந்த வேகணும் அந்த பாகற்காய். ஸோ வெந்துச்சுன்னா பொரியல் ரெசிபி ரெடி. அதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும் அந்த காய் வெந்து வர்றதுக்கும் அந்த தண்ணி சுண்டுறதுக்கும்.
இது ரொம்ப கசப்பாக இருக்குதுன்னு நிறைய பேர் நினைக்கிறீங்கல்ல, பாகற்காய் கசப்பாக இருக்குது, நான் எப்படி இந்த பொரியல் ரெசிபியை சாப்பிடுவேன்ட்டு. அப்படிப்பட்டவங்க பாருங்கள், வெல்லம் எந்த அளவுக்கு நாங்கள் போடுறோன்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு தான் போட்டிருக்கோம். அதாவது 1/4 கிலோ பாகற்காய் தான் இன்றைக்கி நாங்கள் எடுத்து இந்த பொரியல் ரெசிபி செய்கிறோம். அதுக்கு நாங்கள் காமிச்சு பார்த்திங்களா, அந்த அளவுக்கு வெல்லத்தை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எதுக்காகனா அந்த கசப்பு வந்து கம்மியாகும் உங்களுக்கு. அந்த இனிப்பு நம்ம போடுறோம் இல்லையா, வெல்லம் இனிப்பு, அதை போட்டதுனால சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் செய்யும்போது கண்டிப்பாக வெல்லம் ஆட் பண்ணி செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் வந்துச்சுன்னா கூட தேங்காவை நல்லா துருவி இது மேலே அப்படியே தூவி விட்டுட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் பாகற்காய் பொரியல் ரெசிபி சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாகற்காய் பொரியல் ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. வெல்லம்லாம் போட்டு எல்லாம் முடிச்சிருக்கோம்ல, அதனால நல்லா ஒரு வாட்டி கிண்டிக்கலாமா? இது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், செய்யறதுக்கு எவ்வளோ ஈஸியாக நம்ம முடிச்சிட்டோம் பாருங்கள். பாகற்காய் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு வாட்டி சமைச்சு சாப்பிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூடான சுவையான பாகற்காய் பொரியல் ரெசிபி ரெடி.